வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எது தேவையோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது. ஸோ அப்படி தான் இது பண்ணது. பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான். சந்தானம் சார், நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். சார் சந்தானம் சார், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம், சூரி நடித்த படம், யோகி பாபு நடித்த படம், உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு. அது எப்படி பார்க்க? ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே, டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க. ஏன் ஹாலிவுட்டுங்களை விட்டுட்டீங்க? அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, பேர் தெரியல, அவங்களே சேர்த்துங்க. 5 பேர். தமிழ்நாட்டை விட்டு அதனால தெரியல. ஸோ அதனால் எல்லாரையும் சேர்த்துங்க, மொத்தமாக எல்லோரும் காம்படிஷன்னால எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார், நல்லா இருந்துச்சுன்னா. சார் ஆர்யா சார், நீங்கள் இதில் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமியோ ரோல்? இல்லை சார், இல்லை சார், ஒன்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான். ஆனால் சந்தானண்ணே, என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூவர் வந்துட்டு முதல் நாளே கிளியும் கிழிச்சு தொங்க விடுவாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஏதாவது மிஸ்டேக் வரும். இல்லை, அதை பார்க்கறத விட உங்கள் 2 பேர் தான் நான் பார்க்குறேன். மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுன்ட்டு இந்த அன்னிக்கேள்வி போய் இந்த அன்னிக்கேள்வி 2 பேர் பண்ணுறத நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படிலாம் கிடையாது. நல்ல படம் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊற்றுறது இல்லை, நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பாக இருந்தால் ஒன்றுலேயே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம். தப்பு இல்லைன்னா அவர் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். ஆனந்த் சார், தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. செகண்டு அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்? இல்லை, கண்டிப்பாக பண்ணணும். அப்படி தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஆர்யா சார் வச்சு ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். இல்லை, ஆர்யா சார் சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் சொல்லு, ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னா அடுத்து சாருக்கு தான். சந்தானம் சார், இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கீங்க, அவங்க அம்மாவாக நடிக்காங்கன்னு ஒரே பேச்சாக இருக்குது. அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க?